முன்னுக்கு பின் முரணாக பேசி இருக்கிறார். நாடாளுமன்றத்திற்கு கூட முன்கூட்டியே தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறோம் என்று ஆரூடம் கணித்திருக்கிறார். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்வதற்குத்தான் வந்திருக்கிறேன். இந்த அரசாங்கத்திற்கு ஏதாவது இடையூறை உருவாக்கி 5 ஆண்டு காலம் ஆளுவதற்கு நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிற அனுமதியை எப்படியாவது போராட்டங்கள் நடத்தி சின்னாபின்னப்படுத்தி விடலாமா என்று கருணாநிதி இன்றைக்கு நரித்தந்திரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். கருணாநிதி வெள்ளத்தில் வந்த குப்பை, கள்ளத்தில் புழுத்த புழு. அவர் இன்றைக்கு எப்படியாவது இந்த சர்க்காருக்கு களங்கம் கற்பிப்பதற்கு முயற்சிக்கிறார். அதற்காகவே அவர் ஒரு செயற்குழுவை கூட்டுகிறார். செயற்குழுவை எதற்கு கூட்டுகிறார் என்று கேட்டால், தமிழ்நாட்டில் மின் நிலைமை சரியில்லை, அதற்காக நான் செயற்குழுவை கூட்டி விவாதிக்கிறேன் என்கிறார். நண்டுகள் எல்லாம் கூடி நாட்டியக்காரிக்கு கால்கள் சரியில்லை என்று தீர்மானம் போட்டதுவா? நீர் பறவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆமைகள் அலிகள் என்று அறிவித்ததுவாம். பரிசல்கள் எல்லாம் மகாநாடு போட்டு தண்ணீரை புதைத்து விட்டோம் என்று தம்பட்டம் அடித்ததுவாம். அதை போல இந்த சக்கரத்தாழ்வார் ஒரு செயற்குழுவை கூட்டி தமிழ்நாட்டினுடைய மின் நிலைமையை சரி செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒரு செயற்குழுவை கூட்டுகிறார். நான் கேட்கிறேன், ஆட்சி அம்மாவின் கையில் இருக்கிறது, அதிகாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. ஏற்பட்டு விட்டிருக்கிற மின் நிலைமையை சரி செய்ய வேண்டிய பெரிய பொறுப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றிருக்கிற பொழுது அம்மனமாக கிடக்கிறது. எதற்காக செயற்குழுவை கூட்டுகிறாய்? கள்ளிக்கு எதற்கடா முள்வேலி, கழுதைக்கு எதற்கடா கடிவாளம், ஒடிந்த சுள்ளிக்கு எதற்கடா கோடாரி, ஊர் நிலத்திற்கு எதற்கடா விதைகள், விளக்கு மாற்றிற்கு எதற்கடா பட்டு குஞ்சம், வேளத்தின் காட்டில் வேட்டை நாய்க்கு எதற்கடா விருந்து, மந்திக்கு எதற்கடா மணிமகடம், நாட்டு மக்களால் அலட்சியப்படுத்தப்பட்டு நாற்காலில் உட்கார்ந்திருக்கிற சண்டாளா, நீ செயற்குழுவை கூட்டி நீ என்ன செய்ய போகின்றாய்? நான் கேட்கிறேன், செயற்குழுவை கூட்டினாய், 5 முறை முதலமைச்சராக இருந்தாய். இந்த அரசாங்கத்திற்கு தமிழ்நாட்டினுடைய மின் நிலைமையை சரி செய்வது குறித்து ஏதாவது ஒரு உரிய ஆலோசனையை நீங்கள் வழங்கினீர்களா? வழங்குவதற்கான திட்டம் உண்டா? நான் கேட்கிறேன், ஏற்பட்டிருக்கிற இந்த இருட்டான நிலைமைக்கு யார் காரணம்? குருட்டு கருணாநிதி தான் இந்த இருட்டுக்கு காரணமே தவிர வேறு யாராவது காரணம் என்று சொல்ல முடியுமா? 5 ஆண்டு முதலமைச்சராக இருந்த நீங்கள், 5 ஆண்டு காலம் கடந்த ஆட்சியிலே நீங்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது உற்பத்தி செய்த மின்சாரம் எத்தனை யூனிட் என்று நான் கேட்க விரும்புகிறேன். வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று குற்றம் சாட்டுகின்ற கருணாநிதியினுடைய மகன் மு.க. ஸ்டாலினுக்கு நான் அறைகோவில் விட்டு கேட்கிறேன், 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் ஆட்சி பீடத்தில் இருந்த பொழுது தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்த மின்சாரம் எவ்வளவு? புள்ளி விவரங்களோடு தான் வந்திருக்கிறேன். 5 ஆண்டு கால உங்கள் ஆட்சியில் நீங்கள் அளவு வெறும் 206 மெகாவாட். நீங்கள் உருவாக்கி கொண்ட சம்சாரம் எவ்வளவு என்கிற தகவல் என்னிடத்தில் இல்லை. ஆனால் நீங்கள் உற்பத்தி செய்த மின்சாரம் வெறும் 206 மெகாவாட் தான். 2001, 2006 அம்மா முதலமைச்சராக இருந்த பொற்காலத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் தமிழகம் அன்றைக்கு மின்சார உற்பத்தியில் மிகு மாநிலமாக இன்றைக்கு விளங்கியது. அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மின் தேவை 10,000 மெகாவாட். ஆனால் 2001, 2006 ஆட்சியில் அம்மாவினுடைய ஆட்சியில் உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரம் 10,500 மெகாவாட். 500 மெகாவாட் மின்சாரம் உபரியாக இருக்கிறது என்ற நிலையில் 500 மெகாவாட் மின்சாரத்தை மலைகள் சூழ்ந்த ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு விற்று அதை கருவூலத்திலே கஜானாவிலே சேர்த்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. ஆனால் நீ அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு நாட்டு மக்களினுடைய தேவைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றன. The settled family life, கூட்டு குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு சிதறி போய் அவனவன் தனித்தனியாக வீடு கட்டி குடியேற வேண்டும் என்கிற தாகம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல்கி பெருகி நாடு முழுக்க இன்றைக்கு வீடுகளில், தனித்தனி வீடுகளில் மக்கள் குடியேற ஆரம்பித்து விட்டார்கள். மக்களினுடைய ஆசைகள் அதிகமாகி இருக்கின்றன, அபிலாஷைகள் பெருகி இருக்கின்றன, தேவைகள் வளர்ந்திருக்கின்றன. எனக்கு அடுத்திருக்கிற தலைமுறை